அது பெரிய வைரலானது. அப்படியே நேர வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுல இங்க நீங்க போக கூடாது. நூடுல்ஸ் வைக்கிறேன். ஸோ இப்படியான பொருட்கள் இதான் அந்த ஓர்டர் எல்லாமே இருக்குது. உங்களை என்ன இங்கே விற்கிறாங்க, என்ன இருக்கு? 9,99,000, 1,69,15 கோடி பெறுமதியான 2025ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சி இங்கே, அதாவது இலங்கை யாழ்ப்பாணத்தில் முத்தவெளி மைதானத்தில் இடம்பெறுது. இந்த கண்காட்சியில் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், உள்ளுக்குள்ள ஒரு பொக்ஸுக்குள்ளே மணலவா 400 பொக்ஸு கிட்ட இருக்கு. அந்த பொக்ஸுக்குள்ள என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க, எப்படியான பொருட்கள் விற்கிறாங்க, யாரெல்லாம் இந்த கண்காட்சி இலங்கையில இருந்து பொருட்களை விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, சகல விடயங்களையும் இந்த காணொலியில் நான் காட்டியிருக்கிறேன். மறக்காம இந்த காணொலி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், எப்படியான பொருட்கள் வாங்கலாம், என்னென்ன விலையில இருக்குன்றெல்லாம் கொஞ்சம் வேகமா நான் காட்டியிருக்கிறேன். மறக்காம பாருங்க. இப்போ நாங்கள் உள்ள போவோம். விதுடா யூடியூப் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ இப்படிதான் இருக்கும். நீங்க இப்போ வாகனங்களை விட்டுட்டு மெயினா வந்து இந்த பக்கத்தால அப்படியே உள்ள வாங்க. யாழ் மத்திய கலாசாரம் அது பேரை வேற மாத்திட்டாங்க. இல்லை கொடிகள் எல்லாம் கட்டியிருப்பினோம். வந்தீங்கன்னு சொன்னா இங்கதான் வந்து டிக்கெட். இந்த முறை டிக்கெட்டினுடைய விலை 150 ரூபாய். இல்லை நீங்க டிக்கெட் எடுங்க. டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இதால் அப்படியே நீங்கள் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதான் உள்ளே போகிற முறை. இதுதான் உள்ளே போகிற முறை. ஸோ இங்கே வந்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்டை வந்து இல்லை உங்களை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உள்ளே விடுவாங்க. சரியா? அப்படியே வந்து இதான் அந்த முறை. நீங்கள் இதுக்கு அப்படியே உள்ளே போகலாம். ரைட். இதில் வந்து முதலாவது இந்த கண்காட்சியை வந்து திறந்து வைத்ததிலிருந்து அப்படியே நாங்கள் உள்ள வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது நான் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே இருந்து ஆரம்பித்து எப்படி உள்ள போகிறதுன்றது வரைக்கும் இந்த காணொலி இருக்குது. மறக்காமல் பாருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சி உத்தியோகபூர்வமாக சரியாக 11:05 திறக்கப்படுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ மீடியா முன்னால் வந்திருக்குன்னு பாருங்க. இதான் அப்படியே நாங்கள் உள்ளே வந்து இப்போ போகிறோம். இப்போ பாருங்க, அரசியல்வாதியர்கள், பிரமுகர்கள் எல்லோருமே வந்திருக்காங்க. போலீஸ் அதிபர் எல்லோருமே வந்திருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்தும் இந்த வர்த்தக கண்காட்சியை பார்ப்பதற்காக அப்படியே வந்திருக்கிறாங்க. மூலதாள வாத்தியங்களோட அப்படியே பிரமுகர்கள் அப்படி அனைவரும் உள்ளே போகிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னால் பாருங்க எவ்வளோ மக்கள் என்று சொல்லி. முற்றவெளி மைதானத்தில் இந்த கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஆரம்பம். வெள்ளி, சனி, ஞாயிறு, அதாவது 24, 25, 26 தேதிகளில் ஆரம்பம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கண்காட்சியில் மக்கள் நீங்கள் வந்து எப்படி அந்த பாக்ஸஸை பார்க்க போகிறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நாங்கள் முதலாவது பாக்ஸ் இப்போ நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் முதலாவது பார்வை உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வலது பக்கத்தில் வந்து ஒரு கார் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்கால வந்து வாகனங்கள் தான். நான் அப்படியே உள்ளே போகிறேன். முதலாவது வந்து நீங்கள் இங்கே போகக்கூடாது, இங்கே தான் போகணும். ஃபுல்லாக மீடியா தான் பாருங்க மக்களே. இதிலெல்லாம் வந்து வாகனங்கள் தான். வாகனம் வாங்க விரும்புகிறார்கள், அதாவது அந்த பொருட்களை ஏற்றுகிற வாகனங்கள் வாங்க விரும்புகிற ஜெனரேட்டர் வாங்க விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து வரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டர், லேமாஸ்டர், நெல் வெட்டுற இயந்திரங்கள் எல்லாம் இதில் வந்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் வந்தோம். இப்போ முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இங்கே எல்லாம் வந்து நீங்கள் போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்த உடனே செல்லக்கூடாத இடங்கள். நாங்கள் முதல்ல பாக்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னால் இங்கே, அதாவது கண்காட்சி நீங்கள் ஆரம்பித்து இந்த கரையால் அப்படியே பார்த்து கொண்டு வந்து நேரடியாக இங்கே வாரீங்க. இங்கே வந்து இங்கே போகணும் நீங்கள் முதலாவது. அப்போ இங்கே போய் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சோலா அப்படின்னு சொல்லி ஃபுட் சிட்டி ஐட்டம் வந்து இதில் வைத்திருக்கிறார்கள். இதில் பாருங்கள் மக்களே, அரிசி பொருட்கள். நீங்கள் ஃபுட் சிட்டிக்கு போனீங்கன்னா என்னென்ன பொருட்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி வைத்திருக்கின்றார்கள். ஸோ இப்படியான பொருட்கள் வந்து வைத்திருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து உடுப்பை வந்து துவைக்கிற பொருட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு
மேக் எம்ஏகே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளே போய் நாங்கள் ஆயில் வாகனங்களினுடைய ஆயில் ஐட்டங்கள் வந்து இங்கே வைத்திருக்கிறாங்க. ஸோ இப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது பாக்ஸ் வந்து இங்கே தான் வந்து துவங்குது. பாருங்கள், மேலே எழுதப்பட்டிருக்கிறது வர்த்தக தொழில்துறை மன்றம் யாழ்ப்பாணம். இதுதான் வந்து முதலாவது பாக்ஸ். அதாவது நுண்கலையகம் அன்புடன் வரவேற்கிறது. பணம் பொருட்கள் சார்ந்த ப்ரொடக்ட் வந்து வைத்திருக்கிறாங்க. போன வருஷம் அவர்கள் இதே இடத்துல வந்து வைத்திருந்தாங்க. ஸோ முதலாவது இடம் இது. அப்படி நாங்கள் அடுத்த இடம் இந்த ஒழுங்கில் நீங்கள் வந்து பாருங்கள் மக்களே, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா அடுத்த பாக்ஸ் வந்து ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சார்ந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து சோலார் சிஸ்டம் தான் சார்ந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் நாங்கள் அப்படியே உள்ளே வந்தோம். அடுத்தது வந்து ஒரு ப்ரொடக்ட் வச்சுருக்குறாங்க. மரத்தில் செய்யப்பட்ட வீட்டுக்கு தேவையான, இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் இப்படியான சிற்பங்கள் வந்து வாங்க ஆசைப்படுவீங்க. அப்படியான சிற்பங்கள் சிலது வைத்து இல்லை கஜுவும் வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்த பாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா இதுவும் சோலார் சிஸ்டம் தான். நல்லா இருக்குன்னு இந்த குதிரை, இதுவும் சோலார் சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட 400க்கு மேலே பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் வேகமாக உங்களுக்கு காட்டுறேன். இதான் ஒழுங்குமுறை. இதில் வந்து கேமரா வந்து வச்சுருக்குறாங்க. சிசிடிவி கேமரா, 360 கேமரா. அப்படியே வந்து இதில் ஒரு ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான ப்ரொடக்ட் வந்து வச்சுருக்காங்க. சின்ன இந்த சிறுதானியங்கள், வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதில் செய்து எங்களுக்கு பெட்ஷீட், தேவையான பெட்ஷீட்டெல்லாம் வச்சுருக்கணும். இல்லை வெளியிலெல்லாம் போட்டிருப்போம். நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. ஆஃபீஸுக்கு தேவையான சாரிகளும் இருக்குது. இந்த மெட்டீரியல் சாரி வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இங்கேயும் வந்து வாங்கி கொள்ளலாம். இது வந்து இதில் நெய்கிறாங்க, கைத்தறியில் நெய்கிற சாரி அப்படின்னா எனக்கு நடக்குது. அதை மாடல் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து அதை வாங்கலாம். ஸோ அடுத்த பொருள் இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இது எனக்கு விலங்கில மக்களை நீங்களே பாருங்கள். சோஃபியா சம்மந்தமான ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்தது கரும்பு ஜூஸ் சம்மந்தமான ஒரு பாக்ஸ். இல்லைங்கட கல்கன், அதாவது பனங்கட்டியெல்லாம் வச்சிருக்கணும். அடுத்த பாக்ஸ் வந்து ஸ்கேனர் வந்து வச்சுருக்குறாங்க. ஸ்கேன் பண்ணுறது சம்மந்தமான இடம். நினைக்கிறேன் உங்கள் வீட்டு கூரையை வருமானத்தை உருவாக்கும் மையமாக மாறும். இது வீட்டு கூரையில் இருக்கிற சோலார் சிஸ்டம். வீட்டு கூரைக்கு மேலே போடுற சோலார் சிஸ்டம் சம்மந்தமான ஸ்கேனரில் சோலார் சிஸ்டம் சம்மந்தமான பாக்ஸ். அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது அடுத்த பாக்ஸ். இங்கே வந்து கஜு நட்ஸில் இருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து வேண்டலாம். இப்படி ப்ரொடக்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து ஜம்போ கச்சா தான் இதில் வச்சுருக்கணும். அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இது 15வது பாக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், நாங்கள் போகிற ஒழுங்கு சரி. இதில் வந்து சோலார் சிஸ்டம் தான் வச்சுருக்கணும். இதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்குறாங்க. பெண்களுக்கு தேவையான ஆடைகள் வந்து வச்சுருக்குறாங்க. 3500 ரூபாயிலிருந்து இருக்குது மக்களே. வடிவாக பாருங்க, ஃபுல்லாக வந்து சாரி. அப்படியே வந்து நாங்கள் இப்போ உள்ளே நிற்கிறோம். இல்லை உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எதுவும் இருந்தால் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. சிலதுகளை நான் வேகமாக காட்டுறேன். என்ன சொன்னால் இது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் மக்களே. என்ன சொன்னால் உங்களுக்கு வேகமாக வந்து நான் காட்டணும் என்னென்ன இருக்குது, இந்த கண்காட்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும். இது வந்து என்னென்னு தெரியலை, பட் இது ஒரு பாக்ஸ். பிரிண்ட் டீச் அப்படின்னு சொல்லி இது பிரிண்ட் பண்ணுற ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது ஒன்று வச்சுக்கணும் சாக்லேட் செய்கிற பாக்ஸ் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் நிலை இருக்குது. இது என்னென்னு எனக்கு விளங்கலை, பட் இது செய்கிற ப்ராடக்டாக தான் இது இருக்கணும். ஓகே, இது செய்கிற ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு பாக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு பாக்ஸ் வந்து வச்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், குறாடு, வேறு பொருட்கள், ஷூச் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்கணும். அடுத்தது வந்து இதில் வந்து ஆடைகள்லாம் ஃபுல்லாக ஜீன்ஸ் இருக்குது, விலைகள் போட்டிருக்கணும். ஷர்ட் இருக்குது, டெனிம் ஷர்ட் இருக்குது. பாருங்கள் மக்களே, இப்படி வந்து விலைகளை வந்து போட்டிருக்கணும் இந்த பாக்ஸில்.
நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது என்ன பாக்ஸ் 21ஆம் நம்பர். இதில் வந்து மலிவு விலை. இந்த ஆடை வந்து 950 ரூபாண்டு இது வந்து போட்டிருக்கிறேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டிருக்கேன். இது வந்து 150 ரூபாண்டு இந்த ஆடைகளை வந்து இவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படி 550 ரூபாண்டு இந்த ஆடைகளை வந்து இவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மணிக்கூறுகளையும் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த பாக்ஸ் அப்படியே நேராக வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுலேயும் வந்து கேமரா சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சிசிடிவி மாடலையும் வந்து இதில் காட்சிப்படுத்திட்டு இல்லை அப்படி அதை எப்படி ப்ரெசன்டேஷன் அதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் ஓகே இந்த பாக்ஸில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அடுத்த பாக்ஸ் 23வது என்ன பாக்ஸ்ன்னு எனக்கு தெரியல. புலமைச்சுடர் அப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தடம் மாறா பயணத்து 40 வருடங்கள் தாண்டியும் தலைமைந்திருக்கும் தமிழ் தேசிய ஊடகம் அப்படின்னு சொல்லி இது என்ன பாக்ஸ்? இந்த விளக்கம் என்ன? இது உதய நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரும் ஆன்லைன் அது சார் அந்த விளக்கம். ஓகே மக்கள், அப்படியே இங்கே திரும்பி பார்த்தா பெண்களுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது மேலே மேலே நீங்கள் கீறுவீங்களே இமெயில், அது நெயில் கட்டர், லிப்டிக் ஐட்டங்கள், வாவ் இங்கே பாருங்க கியூடெக்ஸ், அப்படியே ஃபுல்லாக பெண்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்கள், க்ரீம் ஐட்டங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். இதில் பார்த்து வாங்க. இந்த சென்ட் இருக்குது. ஸோ முழு விடயங்களும் அந்த மேக்கப் செட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த விடயம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இந்த பாக்ஸில். அப்படியே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பாக்ஸில் உடுப்புகள். ஓகே, இப்படியே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாக்ஸாக. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து அந்த மேலில் வந்து நீங்கள் கீறுற, அதாவது பெண்களுக்கு தேவையான அதே வாசனை திரவியங்கள் சார்ந்த கியூடெக்ஸ் சார்ந்த ப்ரொடக்ட் தான் வந்து இதில் வச்சுருக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் வந்து பெண்களுக்கு தேவையான ஐ திங்க் இந்த மேக்கப் என்னன்னு சொல்லணும், பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான முக்கியமான அந்த மேக்கப் செட் சம்பந்தமான பொருட்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே போகக்கூடாது, இதையே நீங்கள் பார்த்து கொண்டு போகணும். ஏன்னா இங்காலையும் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே டக்குன்னு போகணும் மட்டும் போகக்கூடாது. நான் காட்டுற ஒழுங்குப்படி வாங்க. இதில் வந்து இனிப்பு வகைகள் வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ஸ்வீட் வந்து சாப்பிடலாம். அதுலேயும் உடுப்புகளும் வந்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த விலையை பார்த்தோம்னு சொன்னால் இது 700 ரூபா, இது வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொருட்கள் வந்து இதில் வந்து வச்சுருக்குறாங்க. ஓகே, அப்படியே நாங்கள் வேகமாக போவோம். இது வந்து வீடு காணி வாங்க விற்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாங்க. தேவையான ஆட்கள் உங்களுக்கு வீடு காணி வேணும்னா இங்கே வாங்கலாம். அதே மாதிரி இலவச இரத்த அழுத்த பரிசோதனை வந்து இதில் செய்கிறாங்க. ஸோ வயசு போன ஆட்களுக்கு வந்து இந்த இரத்த பரிசோதனை சார்ந்த அந்த மெடிக்கல் சார்ந்த பம்பஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குங்க. ஸோ சகல விஷயங்களும் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து அவங்க இதில் வச்சுருக்குறாங்க. அடுத்த பாக்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் நந்தலாலா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன மிஷின் என்ன? இது காட்ரோலஜிக். என்னது பாவிக்கிறது? கம்பர்சர் பிராண்டோட என்னதுக்கு பாவிக்கிறது? இது வந்து காற்று பெயிண்டிங் வேலைகள் அதுகளுக்கு யூஸ் பண்ணுவோம். பெயிண்டிங் வேலைகள், டயருக்கு காற்றடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுகள் என்ன? இதுகள்லாம் வெல்டிங் பிளான்ஸ். என்னென்ன பொருட்கள் இது? இதில் வந்து டிக் வெல்டிங் வேறையா இருக்குது. வெல்டிங் எல்லாமே வெல்டிங், டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், இன்ஜின் பிளாக் ஒட்டுறது, வாகனங்கள் பாடி சைசி அதுகள் ஒட்டுறது வேறையா இருக்குது. இதில் அப்படியே எலக்ட்ரிக்கல் தராசு வச்சுருக்குறாங்க. லேசர் வெல்டிங் வந்து வச்சுருக்காங்க. லேசர் வெல்டிங் அந்த துணி மெல்லிய தகடுகள் அதுக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு புதுசாக வந்து லேசர் வெல்டிங். அதில் இது வந்துருக்கு சிஎன்சி பிளாஸ்மா கட்டர். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி ஓனர் டிசைன் எந்த டிசைன் வேணாலும் வெட்டி கொள்ளலாம். அது உங்களுக்கு ஓகே புதுசாக வந்தது. அதால் வந்து பார்க்குறேன். இந்த இது ஆர்டர் பண்ணி காட்டி கொண்டு வரேன். இங்கேயும் இருக்கா. இது வந்து ஸ்க்ரூ கம்பர்சர்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ கம்பர்சர்னா ஃபேக்ட்ரிஸ், மெட்டீரியல் ஃபேக்ட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து ரன்னிங்காக வேலை செய்யும். ஓகே, நன்றி. ஸோ நந்தலாலா ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேட் சம்மந்தமான பொருட்கள் சகலம் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து எங்களோட பழம், பனம்பழ பானம், ரசம், என்ன சொல்கிறது, பல ரசங்கள் அதை வந்து நீங்கள் இப்போ களைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த புக்ஸில் வந்து இருக்குது. இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு வடிவாக தெளிவாக தெரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து புக்ஸுகள் இருக்குது, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அப்படியே நீங்கள் வாங்கலாம். இது அடுத்த பாக்ஸ், இது 37ஆம் நம்பர். இந்த பாக்ஸ் 38ஆம் நம்பர் பாக்ஸை பார்க்குறோம். இதில் வந்து சோலார் விஷயங்கள்ல ஸோ
சரியா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, பெண்களுக்கு தேவையான என்று சொல்லலாம் அனைத்தும் இருக்குது. இங்கே பார்த்தாலே மோதிரங்கள், சென்ட்டுகள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரிங்குகள் எல்லாம் வச்சுருக்காங்க. பேர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அதில் பேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே பாருங்க காப்புகள் எல்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து வாங்கலாம். அவங்க மேலே வேறுங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இந்த புக்ஸுக்கு வந்து வாங்கலாம். இது எத்தனையோ 40ஆம் நம்பர் புக்ஸ். இப்போ எல்லாம் அப்படியே மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. முதல் வரைக்குள்ள மக்கள் இந்த இடத்துல இல்லை, மக்கள் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 41ஆம் நம்பர் புக்ஸ். இதை வந்து ஓச் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே மணிக்கூடு, ஒரு லெவல் மணிக்கூடுகள் பார்க்கவே நல்லா இருக்குது. எல்லாம் வந்து மரத்தால் செய்தது. நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த புக்ஸுக்கு வந்து இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நேராக வந்து நீங்கள் வாங்குங்க. அப்பா கொஞ்சம் புக்ஸ் பார்க்கவே எங்களுக்கு வந்து கலைச்சிட்டுது. ஸோ அடுத்த புக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து வீட்டுக்கு தேவையான 42ஆம் நம்பர். இதில் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த டைல்ஸ், இங்கே வெளியில் பதிக்கிற டைல்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அப்படியே பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது. அப்படியே பிள்ளையாரோட சேர்ந்து அப்படியே தண்ணி வந்து ஒழுகுற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அது வந்து 42ஆம் நம்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பூக்கொண்டு எல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரீச் ஆன பாக்ஸ். ஸோ ரீச் ஆன பாக்ஸுக்கு வந்து நாங்கள் நினைக்கிறோம். ரீச் ஆன பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மெனு, அவங்களோட என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன பேர் மறந்தும் போயிட்டு கீட்டை. ஸோ அவங்க கீட்டைக்கு எல்லாம் வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குது. ஸோ அவங்க அந்த ரீச்சா ஃபார்மில் வளர்க்குற மரக்கண்டுகளை வந்து விற்பனைக்காண்டி வச்சுருக்காங்க. வேறு வேறு நேச்சுரலான பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க அப்படியே பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள் மக்கள் அப்படியே வாங்குறாங்க. அப்படியே வந்து மக்கள் வந்து பொருட்களை வந்து வாங்கி கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ ரீச் ஆன பாக்ஸில் அப்படியே வந்து நாங்கள் தாண்ட போகிறோம். அப்படியே எங்கால வந்துங்கன்னு சொன்னால் நல்ல முட்டையெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபார்மிலேருந்து டிரெக்டாக வந்து கொண்டு வராங்க. நல்ல பழங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க, எடுத்தாச்சு. ஸோ ரீச்சா பாக்ஸ் பாருங்கள், நல்ல கச்சா எல்லாம் இருக்குது. இது அங்கே விளையிற அந்த மிளகாய், அடுத்தது ஒரு மரக்கறிகள் எல்லாம். ஸோ ஓகே மக்களே, அடுத்த பாக்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வந்து அதால் வந்து போனாங்க. இதான் முதலாவது. நீங்கள் போய்க்குள்ள வந்து அந்த பக்கத்தால் வந்து போகணும். ஸோ முதலாவது பாக்ஸு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு 15 நிமிஷம் வந்து எடுத்துருக்குது மக்களே. ஓகே, இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, அப்படியே இந்த சைட்டால் வந்து பார்த்து அப்படியே இங்கேதால் போய் அதால் வந்தீங்க. சரியா? அடுத்ததாக வந்து உடனே வந்து நீங்கள் இங்கே போகக்கூடாது. இப்போ இங்கே போகணும்னு நான் காட்டுறேன். அப்படியே நீரை போகணும். சரியா? வேகமா போ. ஓகே, இப்போ இதே வந்த பாதை தான். அப்படியே நேராக போயிட்டு இப்போ திருப்பி இந்த வாசல் கடைக்கு வருவீங்க. இதே பாதை தான். இதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது. இந்த பாக்ஸுக்கு நீங்கள் போகணும். சரியா? இந்த பாக்ஸுக்கு போகணும். இப்போ நீங்கள் வந்து இந்த கண்காட்சி கூட அந்த விஷயங்கள் தெரியலைன்னு சொன்னால் பார்கோடில் ஸ்கேன் பண்ணிட்டு கூட நீங்கள் இதில் பார்க்கக்கூடாது. அந்த சிஸ்டம் வந்து சரிக்கணும். இப்போ நாங்கள் வந்து பார்த்த முடியும் சொன்னால் இந்த பாக்ஸுக்கு வந்து போக போகிறோம். இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 சைட்லேயும் வந்து பொருட்கள் வச்சுருக்குறாங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. முதலாவது இந்த சைட்டை வந்து பார்ப்போம். இந்த சைட்லேயும் வந்து ஒரு வகையாக வச்சிருக்கணும். நீங்கள் பாருங்க. அடுத்தது வந்து இங்கால வடக்கின் சுபிஷத்துக்காக ஷீட் கம்பெனி நினைக்கிறேன். அடுத்தது வந்து அந்த லைட் வகைகள், சேமிக்கிற லைட், அப்படியே மின்சாரத்தை சேமிக்கிற லைட் வகைகள் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இங்காலையும் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. புரியுங்களா? ஓ யா, வார் எடுத்துகிட்டு வார். ஸோ டிஷர்ட் எல்லாம் தார். அங்கே வந்து அண்ணன் வந்து கேட்டார், டிஷர்ட் வந்து கேட்டார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வாகனங்களை கிளீன் பண்ணுற, துப்புரவு செய்கிற ஷன்போ இருக்குது. டஸ்ட்டுகள், டஸ்ட்டுகள் எடுக்கிற ஷன்போ. இது அதோடைய உதிரி பாகங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது இதில் வந்து டயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க, எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வடிவா திருப்பி சொல்கிறேன். இந்த பாக்ஸில் இருந்து இதுக்கு நேரு நான் சொன்ன மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் சரி. இதில் வந்து கோப்பை வச்சுருக்காங்க, பிளேட் ஐட்டம், பிளாஸ்டிக் பிளேட் 600 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதில் அப்படியே ஃபுல்லாக வந்து பிளேட் தான்.
பாருங்க இதெல்லாம் வந்து விலையில் பாருங்க மக்களே. இங்கே இது வந்து 90 ரூபா, 1960 ரூபா, இந்த கப் வந்து 150 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு விலைகளில் வந்து போட்டிருக்கணும். உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. ஓகே, அடுத்த பாக்ஸ் பார்த்த முடியும்னு சொன்னால் தையல் மிஷின் ஐட்டங்கள். அதாவது இது வந்து நீங்கள் அந்த தையல் கடை வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு முக்கியமான பாக்ஸ். இந்த அயன் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே எடுக்கலாம். இதெல்லாம் நான் தையல் கடையில் பார்க்குறது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தையல் மிஷின் ஐட்டம் தான். இங்கே பாருங்கள், மிஷின் எல்லாம் வந்து வேலை செய்து கொண்டிருக்கு. இதில் வந்து பாருங்க அப்படியே அந்த டிசைனை வந்து அப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஓகே மக்களே, இப்படியான விடயங்கள் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம். அடுத்த பாக்ஸ் வந்து நெருப்பட்டி தீப்பெட்டி ஐட்டங்கள், சாம்பிராணி புகை ஐட்டங்கள் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. இது போன வருஷம் இருந்த மாதிரி தான், அதே இடத்துல வந்து வந்திருக்கிறது. பாருங்க, இல்லை பாருங்க, இந்த அம்மாக்கள் எல்லாம் மும்முரமாக வாங்கினோம். என்ன வாங்கினோம்னு பார்த்தா உரக்கன்மா இருக்குது, அப்ப கலவை இருக்குது, இட்லி கலவை இருக்குது, ஆட்டமாக இருக்குது. அதனால் இந்த வயசு போன ஆக்கள் நிற்கிற மண்டைகளில் இப்போ நீங்களும் வந்து வாங்கலாம். வேறு என்ன, கறி மிளகாய் தூள் இருக்குது, சில்லி பவுடர் இருக்குது. இது என்ன அடுத்து வச்சுக்கிறீங்க? நூடுல்ஸ் வைக்கிறேன், அடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கானது, நிறையா பார்த்துக்கலுங்க. எல்லாம் இப்போ இந்த அம்மா வந்தாண்டா வாங்குவா. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த உங்களுக்கு விளங்கம் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோன்னே விளங்கும். ஸோ வந்து வாங்குங்க. முகம் துடைக்கிற பொருட்கள், பம்பஸ், சிறுவர்களுக்கான பம்பஸ் ஐட்டம் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சோப் ஐட்டங்கள் இருக்குது. எல்லாம் சோப் தான் பாருங்கள், பேபி சோப், சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் அதில் இருக்குது. விருந்தினர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க மக்களே. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி வாசனை திரவியங்கள் அவங்கள வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியான பொருட்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து வைத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நாங்கள் வாரம் லிங்க் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ப்ரஷ் ஐட்டங்கள், சமகன், பட்பஸு அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து ஒரு கோப்பியும் வந்து இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே நாங்கள் நேராக வந்து கொண்டிருக்கிறோம். இதுலேயும் வந்து நீங்கள் அந்த அல்லி அப்படம், மஞ்சள் தூள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஆஃபரில் வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்த முடியும்னு சொன்னால் இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் அந்த சிக்கன் கறிக்கான பவுடர்கள் இருக்குது, பிரியாணி மசாலா இருக்குது. அப்படி ஒரு ஐட்டங்களை வந்து வச்சுருக்குறாங்க இந்த பாக்ஸில். நாங்கள் அப்படியே அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, இந்த கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு வந்து இது தேவைப்படும். அந்த பேக்கிங் பண்ணுற சிஸ்டம், அதுக்கான பொருட்கள், நம்ம பெட்டியை பேக் பண்ணுறது, அந்த மிஷின்கள் வந்து இதில் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்க. ஸோ சிறுதானிய வகைகளை பேக் பண்ணுறது, இது வந்து சிறு கைத்தொழில் செய்கிறார்களுக்கான இந்த மிஷின் தேடி கொண்டிருப்பீங்க, அவைகளுக்கான பாக்ஸ் வச்சுக்கணும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஒரு கடையில் இருக்கிற பொருட்களை வந்து இதில் அப்படியே வச்சுருக்குறாங்க. சாக்லேட் எல்லாம் இருக்குது, எல்லாமே ஒரு விலையில் வந்து இருக்குது. இந்த விலையில் பாருங்க, இந்த சாக்லேட் எல்லாம் இப்போ 750 ரூபா. டெய்லி மில்க் இல்லை, இந்த விலை 1200 ரூபா போட்டுருவாங்க. ஸோ இந்த பாக்ஸில் இந்த விலை இருக்குது. அப்படி இங்கே வந்து சமபோஷா வந்துருக்கு, அதையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வருஷம் நான் இந்த பாக்ஸுக்கு வந்து வாரது சாப்பிட்டு பாருங்கள், டிஸ்கவுண்ட் போகுதுன்றாங்க. சமபோஷா வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னா இங்கால வந்து நாங்கள் அடுத்த பாக்ஸை வந்து பார்க்கலாம். இதில் என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கப்புகள் வந்து அடிக்கிற மிஷின் வந்து அதில் இருக்குது. அதை சேர்த்து இதெல்லாம் வந்து நாங்கள் தேடுற ஒரு பொருட்கள். இந்த சிறு கைத்தொழில் வியாபாரிகள் வந்து இந்த இதில் வந்து தேடுவீங்க. ஸோ அப்படியானவர்களுக்கான பொருட்கள். சரி, அந்த கடை வச்சுருப்பீங்க, பார்சல் லெட்டர் உங்கள்கிட்ட ப்ரொடக்ட் இருக்காது. ஸோ அவர்கள் வந்து இங்கே வந்து இப்படியானதில் வந்து வாங்கலாம். இதில் வந்து சில்வர் பேப்பரில் இருக்குது. ஸோ அப்படியான பொருட்கள் வந்து இந்த பாக்ஸ். இப்போ நாங்கள் வந்து இங்கே இருந்து
அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் 22 நிமிஷமாவது ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்க. இங்கே இந்த பாக்ஸ் இதால் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து மிளகாத்தூள் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க பாருங்க. தூள் ஐட்டங்கள் நூடுல்ஸ் பேக்கெட் வச்சுருக்காங்க. இது வந்து உடனடியாக வந்து செய்து வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படியான பொருள் எஸ்கியூஸ் இலக்கஞ்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இல்லை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் வந்து வாங்கலாம். இலக்கஞ்சி வகைகள். அடுத்தது வந்து ஆடைகள் 77வது பாக்ஸ். இந்த இப்படியான ஃபேஷன் ஜீன்ஸ் வந்து நீங்கள் போட ஆசைப்படுவீங்க. இந்த ஜீன்ஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பச்சையில் இருக்குது, வித்தியாசமான கலரில் இருக்குது பாருங்கள். அதை வந்து இதில் வந்து விற்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இன்னும் விலையான்னு சொல்லி இதில் போடையில் போட்டிருந்தா சொல்லியிருப்பேன். நேராக வந்து நீங்கள் ஆனால் என்ன விலை என்ன 1700 ரூபா 1700 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து கண்ணாடி. உங்களுக்கு தேவையான கண்ணாடிகளை வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம். இலையும் வந்து வச்சிருக்கணும். ஓகே, நாங்கள் அப்படியே இப்போ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் அப்படியே அங்கே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அந்த முழு பாக்ஸ் இதான் முறை. இப்படி நாங்கள் வேகமாக போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 82வது பாக்ஸ் நல்ல நல்ல தோத்தல் எல்லாம் வந்து வச்சுருக்கணும் பாருங்க. அப்படி பார்த்தாலே வாய் ஊறுது. சிங்கள மொழியில் தான் கதைக்கணும். அடுத்தது வந்து வீட்டுக்கு தேவையான இந்த பொருட்கள், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த 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 வேலியில் அடைக்கிறதுக்கு மார்பிள்ஸ் இருக்குது, டைல்ஸ் இருக்குது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 39வது சின்சென்ட் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸில் வீட்டுக்கு தேவையான சிங்குகள் சிங்கில் வழியாக காட்ட சொல்லினோம். சிங்கிள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வரலாம். இந்த பாக்ஸில் சீட்டை பாருங்கள். இதெல்லாம் வீடு கட்டுற ஆக்களுக்கு வந்து தேவையான பொருட்கள். பாத்ரூம் கதவுலேருந்து அவ்வளவும் இதில் நான் வார முறையிலேயே நீங்கள் வாங்க. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். தீப்பெட்டி இப்போ இங்காலையெல்லாம் நீங்கள் வந்து போகக்கூடாது. முதல்ல இங்காலையெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. சரி, இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மிஷினரி ஐட்டங்கள் தான். இது வந்து செலோ டேப், இந்த சிறுகை தொழில் பொருட்களுக்கு தேவையான பேக் பண்ணுற பொருட்கள் இருக்குது. இங்கே வந்து இந்த பாக்ஸில் அடுத்த பாக்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் சாம்பிராணி பொட்டிகள் அந்த பொருட்கள் இருக்குது இந்த பாக்ஸில். அப்படி அடுத்த பாக்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் சிறந்த விலையில் என்னங்களா பொப்கார்ன் போடுற மிஷின் இருக்குது, பொப்கார்ன் இருக்குது. அந்த வணக்கம் அந்த ப்ரொடக்டில் வந்து வச்சுருக்கிறாங்க. இது என்ன சாம்பிராணி பற்றி ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து வச்சிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதே விஷயந்தான். அதே மறுபடியும் நாங்கள் வந்து அந்த டிராக்டர் பாக்ஸுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து டிராக்டர் வந்து அதாவது எம்ஆர்எஃப் டயர் தானே, அதில் எம்ஆர்எஃப் இதில் ஒரு டயர் வாகன டயர். நான் இங்கே காட்டியிருப்பேன், இங்கே காட்டியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே நேராக வந்து இதாலேயே நீங்கள் வரலாம். இதெல்லாம் வாகன பொருட்கள்லாம் பாருங்கள் மக்களே. டிராக்டர் இது விவசாயிகளுக்கு வந்து தேவைப்படும். புல் வெட்டுற மிஷின் எல்லாங்கிறாங்க. உழுவுற மிஷின், வாட்டர் பம்ப், உழுவுற மிஷினில் பாருங்கள். இது புல் வெட்டுற மிஷின். இங்காலையும் வந்து மோட்டர் இருக்குது. சின்ன சின்ன புல் வெட்டுற மிஷின் மோட்டர்ஸ் இருக்குது. மற்றது பொருட்கள் இதெல்லாம் ஃபிட்டிங் வேலை செய்கிறார்களுக்கு வந்து தேவைப்படும். அவ்வளோ பொருட்களும் வந்து வச்சிருக்கணும். இது வந்து இவன் ஐட்டங்கள், அவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஐட்டங்கள் அயன் பாக்ஸ், அடுத்தது ரைஸ் குக்கர், வேறு பொருட்கள் எல்லாம் உடனே வேகமாக வந்து எலக்ட்ரிக்கில் வந்து சமைக்கிற பொருட்கள் வந்து அதில் வச்சுருக்கணும். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து போகக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்துட்டு இந்த பாக்ஸ் பார்க்க நீங்கள் திருப்பி தான் போகணும். ஆனால் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேகமாக பார்ப்போம். ஆனால் திருப்பி இந்த பாதையெல்லாம் வரணும். டொயோட்டா அந்த இது வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி சோலார் சிஸ்டம் வந்து வச்சுருக்குறாங்க. வேறுங்க சோலார் சிஸ்டம் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபினான்ஸில் வந்து பொருட்கள் வாங்குறேன்னு சொன்னால் ஃபினான்ஸ் சம்மந்தமான பொருள் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து சின்ன சின்ன மிஷினரி ஐட்டங்கள் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி இங்காலயம் வந்து சோலார் சிஸ்டம் தான். இப்போ நாங்கள் திருப்பி நடக்கணும். தேவையாண்டா நீங்கள் இங்கே வரலாம். இப்போ நீங்கள் திருப்பி நடக்கணும். 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஒரு புது ஆட்சியில் வந்து புது கண்காட்சி இடம்பெறுது, வர்த்தக கண்காட்சி.
அப்படியே தான் நிச்சயமாக சொல்லணும். வேகமாக வந்து நாங்கள் போவோம் இந்த பாக்ஸுக்கு பிறகு. நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு பிறகு வந்து முக்கியம் வந்து இங்கே நீங்கள் போகக்கூடாது. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். பிரியோசனமாக இருக்கும். இப்படியான பொருட்கள் ஒன்றாகிறது பிரியோசனமாக இருக்கும். ஆனால் எடுத்த உடனே நீங்கள் இங்கே போகக்கூடாது, திருப்பி இங்கே தான் நீங்கள் வேற விடும். ஸோ இங்கே வேற விடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இது தேவையான பொருட்கள் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். சீமெண்ட் சார், தேவையான பொருட்கள் இருக்குது. இந்த கல்லெல்லாம் வச்சிருக்கணும். இந்த பாக்ஸில் இதுதான் இருக்கு. அப்படியே வந்து இங்கே அடுத்த பாக்ஸ் எனக்கு என்னென்ன விலங்கையில் வந்து கேளுங்க மக்களே, இவ்வளோ வேகமாக காட்டோடும். இப்போவே வந்து காணொலி 28 நிமிஷம் தாண்டி கொண்டு போகுது. இது ஒரு வித்தியாசமானது. இது வந்து மிஷினரியில் வெற்ற கதவுகள், அந்த டிசைன்ஸ், பிள்ளையார், கடவுள் உருவங்கள் எல்லாம் அந்த மிஷினரியில் வந்து வெட்டி இருக்கணும். பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் ஐட்டங்க. ஸோ பிரிண்ட் ஐட்டங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து பாருங்கள் ஷோலாம்பு ஐட்டங்களை வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி ஐட்டங்கள் வேகமாக நாங்கள் பார்க்கணும். டைம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணலாம். ஸோ அந்த க்ரீம் ஐட்டங்களை வந்து இதில் வந்து வச்சுக்கிறாங்க. சிரிக்கிறாங்க நம்மளை. ஓகே, அடுத்தது வந்து பேக் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பாக்ஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். அப்பயே சொன்னால் இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. வார ஓர்டரை பாருங்க, 111வது நம்பர். இந்த பேக்கெல்லாம் வந்து 1000 ரூபா, 1020 ரூபா, தூக்கியாக 880 ரூபா. இப்படியான பேக் 3060 ரூபா, 2340 ரூபா, 300 300 ரூபாய்க்கு கூட இதில் வந்து பேக் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க. இது வந்து மிஷினரி ஐட்டங்கள். சிறு கைத்தொழில் செய்பவரா, ஸோ அவர்களுக்கு தேவை அந்த தூள் தானியம் அரைக்கிற மிஷின்கள், சகல விஷயங்களும் வந்து இதில் வந்து வச்சுருக்குறாங்க. மக்களை பாருங்க, பேக் பண்ணுற மிஷின். ஓகே, ஸ்கிப் பண்ண முழுவதுமாக பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏற்கனவே ஜூஸ் கடை. ஜூஸ் குடிக்கிறேன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கணும். இப்போ புரியா குடிக்கிறோம். இப்போ மாசா குடிக்கிறீங்களா? மாசா வந்து குடிக்கலாம். அதில் வந்து அந்த மாங்கண்டும் இருக்குது. சரியா, நீங்கள் வாங்கலாம். இது போன வருஷம் அதே இடத்துல இந்த ரைனோவுக்கு கூரை. ஸோ அதால் வரைக்கும் இதில் பார்ப்போம். ஸோ அடுத்தது 118 நம்பர். இங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நவீனமயமாக்கப்பட்ட கேரள ஆயுர்வேத மருந்துகளை வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி சிறிய பேப்பர் கப், இது சார்ந்த கம்பெனி இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்த விலைகளை வந்து நீங்கள் கேட்டு விலைகளை வந்து நீங்கள் கழிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்தது ஹார்ட்போர்ட். கடைகளுக்கு தேவையா, அதாவது புதுசாக கடை திறந்துருக்கீங்கன்னு சொன்னால் ஹார்ட்போர்ட் ஐட்டங்கள், ஹார்ட்போர்ட் பெட்டி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் 120 பாக்ஸுக்கு வாங்க. அடுத்தது எங்களை ஃபுட் சிட்டி மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்கணும். பிஸ்கட் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்கணும். அண்ணா கொஞ்சம் விழுதுங்கண்ணா, கலந்துக்கிட்டேன். 31 நிமிஷம் போயிட்டு காணொலி. அதே மாதிரி வாளி ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க மக்களே, வாளியல் வந்து வச்சுருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது இந்த விலையில் பாருங்கள், எல்லாம் வந்து 315, 200 தட்டுக்கள், வாளியல், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடக்குது. இதெல்லாம் நீங்கள் தேடுவீங்க, கிச்சனுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் தேடுவீங்க. அத்தனை விதமான பொருட்களும் வந்து இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த கப்பெல்லாம் வந்து 6 பீஸ் 300 ரூபா, இந்த கப் 250 ரூபா, 3 பீஸ். ஓகே, அப்படி வச்சு வச்சுருக்காங்க. ஸ்டூல் இருக்குது. இதெல்லாம் டெய்லர் மாதிரி உங்களுக்கு வேகமாக காட்டிகிட்ருக்குறேன். இதெல்லாம் நீங்கள் வெளியில் பாருங்கள். ஸோ இப்படியான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இப்படி சின்ன சோபா செட்டி எல்லாம் வந்து இதில் வந்து விற்கிறாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வேகமாக பார்த்து கொண்டுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள். ஸோ இது அடுத்தது ஏசி விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான ஏசி விஷயங்கள். சோப்பா ஒரு லெவலில் வச்சுருக்காங்க பாருங்க. புதுசாக வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து இப்படியான செட்டப்புகள் வந்து இப்போ வந்து செய்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். ஸோ அதுக்கான பொருட்கள் வந்து இதில் வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து ஆடைகள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதுங்க சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானதுலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்குமான டிஷர்ட் வரைக்குமான ஆடைகள் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1300 ரூபா, 1500 ரூபா இப்படியான ஆடைகளை வந்து வச்சுருக்கணும். இந்த டெனிம் ஜீன்ஸ் இருக்குது. எவ்வளோ இந்த டெனிம் ஜீன்ஸ்?
3800. 3800. வாருங்கள் இது லங்காசோய் கூடாரத்துக்கு Training வாருங்கள். trouser, பாருங்க. இங்கே மாதிரி சமைத்து வைக்கப்பட்ட அப்படியே ஃபுல்லா டென்னிங் டவுசர் சுவைக்கு இங்கே வந்து பாருங்கள். பார்த்தோம்னு சொன்னா அந்த சுவையை உங்களுடைய குடும்பத்துடன் இதில் வந்து சோயா மீட் வளமையாக நடக்கிற ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் தான் பெற்றுக் கொள்ளுங்கள். சோயா மீட் அதுகள் வச்சிருக்கிறோம் அந்த கம்பெனி. அடுத்தது வந்து என்ன சொன்னால் தேயிலை கம்பெனி இருக்குது. தேயிலை வேணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் 15% ஆஃபரில் வாங்கலாம். அதோட வந்து தேயிலை முடலும் வந்து காட்டினா தேயிலை வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்படி அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் வயரிங் வேலைக்கு தேவையான பாக்ஸ் இருக்குது. சூச் இது வந்து புதுசாக வந்திருக்கிற சூச் மாடல்கள். அப்படியே ஃபேன் எல்லாம் வந்து இதில் வச்சிருக்கணும். இந்த பாக்ஸ் இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி ஒரு ஓர்டரில் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கால போகக்கூடாது, இதையே கரையாக பார்த்து கொண்டு போகணும். சரியா? நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கலாயிரும். பொருட்களை வந்து பார்த்து வேண்ட மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது தேவையாண்டா வந்து வாங்குங்க. இதெல்லாம் நான் காட்டிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 20% ஆஃபரில் வந்து பிஸ்கட்லேருந்து சகல பொருட்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படி காட்டுறது தெரியல, இது தெரியாமல் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடல் வச்சுக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வேண்டி கொள்ளலாம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அடுத்தது என்னென்னா கெட்டிக்கார குட்டி பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான இனிப்பு வகைகள் வந்து விற்றுட்ருக்காங்க. சரியா? இந்த பாக்ஸுக்குள்ள அடுத்த ஒரு பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரை, வீட்டு தேவையான கூரைகள். இது டைல்ஸ், நிலத்தில் ஒட்டுற எப்படியான டைல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் புது முறை, வித்தியாசம், வெயிட்டே இல்லை. அப்படியானது வந்துங்க. சிவரை பாருங்கள், சிவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒட்டலாம். அப்படியே இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அப்படியே வேகமாக போய்கிட்டுருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நானுடைய மக்களே. இங்கால வந்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியும். கோழிக்கூடுகள், கதவுகள், அந்த வேறு விஷயங்களுக்கு அடிக்கிறதுக்கான முள்ளு கம்பிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. வேறு லெவல் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது பார்க்கவே. எல்லாமே வந்து வேண்டக்கூடிய வகையில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் இருக்குது, அதுக்குரிய இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து வாங்கலாம். அவங்க பாருங்கள். ஸோ என்ன விலையில்ன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நேராக வந்து எடுத்து இது வந்து வீட்டுக்கு தேவையான வீட்டு செட்டப்பில் வீட்டுக்கு தேவையான சீட் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், சீட்டில் எடுத்து நம்ம மாடல் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இப்படி வெரைட்டியாக அவங்க வச்சுருக்காங்க. அடுத்த பாக்ஸ் இப்படி ஒரு பாக்ஸாக வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நீல பாருங்கள், சோலாம்பை இல்லை நாங்கள் பார்த்துட்டோம். இப்படியே நாங்கள் வேகமாக வந்து போகணும். இப்போ நாங்கள் 2வது ஸ்டோலுக்கு வந்து நிற்கிறோம். இதெல்லாம் வந்து திறந்து கொண்டு இருக்கணும். உத்தியோகபூர்வமாக திறக்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து புதுசாக வந்து அந்த கல் வகைகள். இப்போ நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் நிலத்தில் செய்து கொண்டு வந்தால் கார் பார்க்கிங் செய்யலாம். தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிலத்தடி நீரோட சேர்ந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து கான்கிரீட் மூடி போட்டிங்கன்னா தண்ணி நிலத்தடி நீருக்குள்ள போகாது. ஸோ அப்படியானது வந்து நாங்கள் ஸ்டார்ட்லேயே வந்து செய்திருக்கிறாங்க. மக்களே எடுத்துட்டு ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டால் நீங்கள் வந்து நேராக கேளுங்க. ஸ்டார்ட்லேயே வந்து இது வந்து இருக்குது. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து இங்காலுக்கு இறக்கி போகக்கூடாது. 3வது பாக்ஸுக்கு நீங்கள் வந்துடணும். ஏதாவது மிஸ் பண்ணினா நீங்கள் வந்து இதில் ஸ்கேன் பண்ணலாம். 3வது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான அந்த ஓர்டர் 1 2 3. சரியா? இந்த ஓர்டரின் படி நீங்கள் வந்து உள்ளே போகணும். இது போன வருஷமும் இதே இடத்துலையே செய்தவை, இந்த வருஷமும் செய்யணும். ஒரு பில்டிங் மாதிரியே செய்து அதுக்குள்ளே வந்து தண்ணிப்பை, இது வந்து வாட்டர் சப்ளை செய்கிறார்களுக்கு வந்து சுற்றியான ஒரு பிரியோசனமாக இருக்கும். வீடுகளுக்கு தேவையான இந்த கூரைகளுக்கு தேவையான இந்த இதில் வச்சுக்கணும் பாருங்கள். அப்படியே பாருங்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பொருட்கள். ஸோ அப்படியானவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த மூட்டரெல்லாம் வந்து விலையில் வந்து கேட்டு கொண்டிருக்கணும். நம்முடைய வெப் சிஸ்டங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இது பிளம்பிங் செய்கிறார்களுக்கு சரியான ஒரு பிரியோசனமான ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் சூச்சை பாருங்க மக்களே. புதுசாக எல்லாம் மாறிட்டு சூச் மாடல்கள்.
எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதில் வந்து வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க. அப்படியே வந்து இந்த மிஷினரி கட்டர் வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்டோருக்குள்ள பெயிண்ட் வச்சுருக்காங்க, பெயிண்ட் ஐட்டங்கள் எல்லாம் ரிப்சூச் வகைகள். அது வந்து இந்த தனி ஸ்டோலுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டோருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே எங்கால வந்துடும். சரியா, இது நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தாங்களே, இங்கால வந்து இதை அப்படியே நகர்ந்து போவோம். அப்படியே நாங்கள் போய் வேகமாக போய் அடுத்ததை பார்ப்போம். இது ஃபுல்லாகவே பாருங்கள் மிஷினரி ஐட்டங்கள்லாம். இதெல்லாம் அந்த விவசாயிகள் மருந்தடிக்க வந்து தேடி கொண்டு இருப்பீங்க. ஸோ அப்படியான மிஷினரி வகைகளை வந்து அப்படியே இந்த ஸ்டோருக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஸோ பாருங்க மக்களே, உங்களுக்கு தேவையான எல்லாம் சேவனுக்கு எப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே விற்கிறாங்க, வந்து நீங்கள் வாங்கலாம்ன்றதை வந்து மறக்காமல் சேவனி கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல தேடி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இங்கே எல்லாம் வந்து ஒஃபரில் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த விலைகள் என்ன அது என்னெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்கு வேகமாக எல்லாம் காட்டி இருக்கிறேன். மிக மிக வேகமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்க போகிறது சின்ன பிள்ளைகள் கதிரைகள் வந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க. அடுத்து டஸ்ட்பின் வந்து வச்சுட்டு இருக்காங்க. 2625 ரூபா, 3596 ரூபா. இந்த டஸ்ட்பின் 3225 ரூபா. இந்த சின்ன இந்த வாளி, இந்த வாளியெல்லாம் நீங்கள் தேடி தெரியுங்க. வீட்டு வாளி தேவை, இப்படியான விஷயங்கள் தேவை. இதெல்லாம் 3960 ரூபா, 1771 ரூபா. பாருங்கள், இப்படியான பொருட்கள் எல்லாம் நீங்கள் தேடி தெரிவிங்க. வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பிளம்பிங் சார்ந்த பாக்ஸ் இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் திருப்பியும் வந்துட்டோம். இந்த கரை தான் பாருங்கள். சில பாக்ஸுகள் சில பேருக்கு தேவைப்படாது, சில பாக்ஸுகள் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் மிஷினரி ஐட்டங்கள். ஸோ இப்படியான சார்ந்த அந்த சிறு கைத்தொழில் சார்ந்த ஆக்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து தேவையாக இருக்கும். அதோடு சேர்த்து இது வந்து ஊதுபத்தி பொருட்கள் தான் பாருங்கள். ஆமாம், ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வாசனை பொருட்களை வந்து வாங்கலாம். இதெல்லாம் நாங்கள் முதலே பார்த்தோம். அங்கே நீங்கள் போகக்கூடாது, இதே கரையாக தான் நடந்து போகணும். உங்களுக்கு நான் காட்டுற முறை வந்து சரியா விளங்குமோடு தெரியலை, மறக்காமல் பாருங்கள். இது அடுத்த பாக்ஸ். இதுதான் நீங்கள் தேடி வர முக்கியமான பாக்ஸ் உங்களில் இருக்குது. அதாவது இந்த பாக்ஸால் இப்படி நீங்கள் நேராக போயிட்டு நான் காட்டுற மாதிரி வந்தால் தான் இந்த வரிசையாக பார்த்துட்டு இங்கே வருவீங்க. இது வந்து 1800 ரூபா இது வச்சுருக்குறாங்க. பெட்ஷீட் ஐட்டங்கள் இங்கே வந்து இது இதை எவ்வளவு கீழே 3000 ரூபாயா? 3000 ரூபாயா? இதெல்லாமே என்ன ஸ்கர்ட்டின் சீலையா இல்லை பெட்ஷீட் 2 பில்லோ பெருசுக்கு போகிறோம். ஸோ பாருங்க மக்களே, உங்களுக்கு தேவையான பெட்ஷீட் ஐட்டங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கலாம். டவல் எவ்வளவு? இது எவ்வளவு? 1200 ரூபா டவல். ஸோ இப்படியான பொருட்கள் இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி செருப்பு வகைகள், சப்பாத்து வகைகள் எல்லாம் இருக்குது மக்களே. ஸோ சப்பாத்து இருக்குது, செருப்பு இருக்குது, ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சப்பாத்து, செருப்புக்கள், ஆஃபீஸுக்கு போடணுமா, ஃபங்க்ஷன் போகணுமா, வெளியே எல்லாம் மயிலே பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் 1500 ரூபா. இப்படியான செருப்புகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஒன்று சேர நான் காட்டியிருக்கிறேன். மறக்காம வந்து வாங்குங்க. ஏன்னா எந்த நோக்கம் உங்களுக்கு இங்கே என்ன பொருள் விற்கிறாங்கன்றது வேகமாக காட்டுறது. எல்லாம் வந்து என்னென்னு தெரியல அது வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் தேடி கொண்டு இருப்பீங்க வீட்டுக்கு கொழுவுறது ஹேங்கர். எனக்கே வேர்த்துட்டு இப்போவும் வந்து நீங்கள் இங்கால போகக்கூடாது. இங்கால எங்கெல்லாம் இருக்குது வேகமாக பார்ப்போம். ஃபோன் வைக்கலாம், ரிமோட் கண்ட்ரோல் வைக்கலாம், சிவத்தில் வச்சு இப்படி செய்கிறது. ஸோ அடுத்தது வந்து ப்ரொடக்ட் சார்ந்த ஒரு பாக்ஸ் தான். அடுத்தது மரக்கண்டுகள் நீங்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வரலாம். வல்லாரையில் இருந்தீங்க பாருங்க, நல்ல வெள்ளாரை நிறைய வளர்த்துறீங்க. கோவா வெள்ளாரை அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இதை அப்படியே எடிட் பண்ணாமல் போடுற வீடியோ, அதனால் பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. இந்த கண்காட்சியில் இதுதான். அடுத்த இங்காலையும் வந்து பொருட்கள் வந்து வச்சுருக்குறாங்க. அப்படி இங்கால அடுத்தது
இந்த பொருட்கள் வச்சிருக்கிறாங்க. இது தேவையான ஆட்கள் பார்த்து வாங்குங்க. ரைட். அடுத்தது 195 தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். பெண்களுக்கு தேவையான தோடுகள் வந்து மலிவான விலையில் வந்து வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் தோடு, இதுக்கு நிற்கிற எல்லாமே பெண்கள் தான். ஸோ தோடுகள் வந்து தோடுகள் வந்து மலிவாக வந்து வச்சுருக்காங்க பாருங்க. கவரிங்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஸ்டோரில் வாங்கலாம் பாருங்கள். வெளிநாட்டிலேருந்துலாம் வந்துருக்காங்க, தோடு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த பாக்ஸ் இது வந்து டைல்ஸ் வகைகள் வச்சுருக்காங்க. ஃபுட் சிட்டிக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னா இங்கே வந்து வாங்கலாம். இது ஓட்ட போட்டிலேருந்து ஜூஸ் போட்டிலேருந்து அந்த பொருட்கள் இது நாங்கள் ஏற்கனவே நான் உள்ளே வந்து காட்டிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே வந்து உள்ளே வந்து பைப்லைன் விஷயங்களை பார்த்து அந்த பக்கமாக போய் அப்படியே போய் இதால் வந்துட்டோம். இப்போ இதுக்கால வந்து இறங்குறோம். சரியா, இதுக்கால வந்து இறங்கிட்டு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வந்திறங்கிய வாகனங்கள் அதுதான் காட்டப்படும். விலைகளை வந்து பிறகு நாங்கள் தனி காணொலியில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து புதுசாக வந்து வாகனங்களை வந்து இறங்கியிருக்கணும். ஸோ அதை தான் குவிஞ்சு போய் பார்த்துருக்கேன். இதெல்லாம் புதுசாக வந்த வாகனங்கள். அடுத்தது ஆட்டோ வந்துருக்குது. நல்ல பெரிய ஆட்டோ, நல்ல உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கலாம் இருந்து போகக்கூடிய ஆட்டோ. மற்ற இந்த ஆட்டோவெல்லாம் இப்போ இங்கே இல்லை. இந்த பொருட்களை ஏற்றுற மாதிரியான ஒரு செட்டப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்களை ஏற்றுற மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த ஆட்டோ இருக்குது. வாகனங்கள் இதன் விலையில் வந்து நாங்கள் பிறகு ஒரு காணொலியில் பார்ப்போம். உங்களை என்ன இங்கே விற்கிறாங்க என்ன இருக்குன்றதை பார்ப்போம். மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டி, இல்லாட்டி எலக்ட்ரிக் நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான் கிடக்குது. யா ஆமாம் பாரத் நம்ம வந்து கதைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டி சார்ந்த விஷயங்களை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் அப்படியே நேராக வந்து மக்களே நான் ஒரு முறை ஒன்று காட்டுறேன்னு அதன்படி வாங்க. இதில் வந்து இந்த ஃபிட்டிங் வேலைக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்கணும். மற்றது அவைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் இதால் போகிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து திரும்பிட்டு நேராக இங்கே வரணும். சரியா, இப்போ நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கோம். அது பார்த்தோம், 2வது இது 3வது இது இப்படியே போய் இதை எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதால் வந்து திரும்பி சரியா இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செருப்பு இருக்குது இல்லையா, செருப்புகளில் வந்து இல்லை ட்ரோலில் சுற்றுறாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கேம் ஒன்று வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேம் வந்து விளையாடணும்னு சொன்னால் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் வரலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சேல். இப்போ 300 ரூபாய்க்கு இந்த செருப்பு விற்கிறாங்க. இதெல்லாம் 500 ரூபா, இது 340. ஸோ அப்படியே ஒரு விலையில் வந்து இதெல்லாம் 500 ரூபா இந்த செருப்பு. நிறைய டிஸ்கவுண்டில் வந்து பொருட்களை வந்து விற்றுருக்குறாங்க பாருங்க. ஸோ இது அப்படியே பாக்ஸ் தான், நல்லா இருக்குது. இந்த ஷூகள் எல்லாமே நான் கூட ஆஃபீஸுக்கு வந்து ஷூ வாங்கணும். 6000 ரூபாயா, 8498 ரூபா. நல்ல ஷூகள் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் 9000 சொச்சம் இந்த ஷூ இந்த விலை. ஸோ இதில் வந்து ஷூ ஐட்டங்கள் வாங்கலாம். இங்கே வந்து ஒரு ப்ரொமோஷன் வைக்கிள் இருக்கும். அடுத்தது இதில் வந்து ஃபேன் வந்து இருக்குது. ஃபேன் தேவையான ஆக்கள் அதில் வந்து ஃபேன் இருக்குது. சரி, நான் கிட்ட போய் காட்டுறேன். இதுதான் வந்து உண்மையான முறை, நீங்கள் பார்க்க வேண்டிய முறை. இதில் வந்து ஃபேன் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து சோடா வச்சுருக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த வெளியேற வழி எங்கே, அதுதான் வெளியேற வழி. ஆனால் இங்கே 2 இடம் நீங்கள் வந்து ஆகணும். இது அறிவிக்கிற இடம் துளஞ்சா இங்கே வந்து நீங்கள் அறிவிங்க. இது வெளியேற வழி, வெளியிலையும் வந்து ஸ்டோல் இருக்குது. ஆனால் இங்கே இந்த வழியாக நீங்கள் 2 இடம் நீங்கள் வரணும். ஏன்னு சொல்கிறேன், அது இது நாங்கள் பிறகு பார்ப்போம், பிரேக்கில் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னால் டேக்கில் வந்து ஸ்வீட் ஐட்டங்களை வந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டு போகலாம். இதில் வந்து பைக்குகள் வந்து வச்சுருக்குறாங்க. எவ்வளோ வேணா இந்த ப்ரைஸ்? 9,99,000. 1 லட்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா, இங்கே வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது.
பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. இங்கேயும் வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் நீங்கள் அப்படியே வந்து வாங்கலாம். சாப்பாடு ஐட்டங்கள் இங்கே வந்து நான் முக்கியமாக போகிறேன்னு சொன்னால் அடுத்த ஸ்டோல் வந்து காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டோல் உங்களுக்கு காணொலியில் வேகமாக காட்டவே 47 நிமிஷம் ஆகிடுது. இதில் வந்து பாருங்க அந்த மாக்கள் குலைக்கிற மிஷின் வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய மாக்கள் குலைக்கிற மிஷின், ஜூஸ் போடுற மிஷின், டீ போடுற மிஷின் தேவைன்னு சொன்னால் இந்த ஸ்டோலுக்கு வந்து நீங்கள் வாங்கலாம். அடுத்து இங்கே வந்து வாகனங்கள், யாழ்ப்பாணத்துக்கு வந்துடுற இங்கே வாகனங்கள் சும்மா விஷயம் இல்லை. வாகனத்தை பாருங்க, சும்மா வேறு லெவலில் பெரிய வாகனம் ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து வாகனம் இருக்குது. இது பிக்கப். இந்த பிக்கப் எல்லாம் புதுசாக வாங்கணும்னு சில பேர் ஆசைப்படுவீங்க. இதில் ஒரு பெரிய வாகனம் ஒன்று இருக்குது. என்ன விலையா நம்ம இந்த பிக்கப்? 1,69,92,000 இந்த பிக்கப். ஓகே மகளே, பிக்கப் இந்த விலையை கேட்டோடனே அப்படி அதிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோமே, இது பார்த்து தான் அப்படி அதால் வந்து போனாங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி வாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டது இது எப்படி பார்க்குறதுண்டு. டிராக்டர் இருக்குது, பெக்கோ இயந்திரங்கள் இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன டயர்ஸ், இன்ஜின் ஆயில் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா 3 ஹெட்லைட் வேண்டாம் அங்கே இருக்குது. இது புதுசாக வந்துடுறீங்கன்னா மோட்டர் சைக்கிள் வந்துருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் புது ப்ரைஸில் வந்து வாங்கலாம். ஆனால் என்ன விலை எவ்வளோ ரேட் பாருங்க. அதில் ப்ரொமோஷன் என்ன இருந்து கொண்டு சொல்லுவினோம். நாங்கள் வந்து தம்பி நிற்கிறோம். தம்பி இது விலை எவ்வளோ? இது 9,39,950 ரூபா. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த டிஸ்கவரி இந்த விலை எவ்வளோ? 7,31,950 ரூபா. விருப்பமெண்டா வந்து வாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது வந்து வைக்கிள் ஒன்று இருக்குது. நல்ல அழகான ஒரு வெள்ளையிலையும் சோப்பிலையும் வந்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. சரி, நான் விலையில் பார்ப்போம். ஹாய், என்ன விலையாம் இது? என்ன விலை? டெக்ஸோட எவ்வளவு? Price 15.5 million. 5 கோடியே 1 கோடியே 50 லட்சம். 15.5 million. Semi luxury. 15 கோடி. அதுதான் 15 கோடி. அது மாதிரியான வாகனங்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. விருப்பமுண்டா வந்து நீங்கள் வாங்கலாம். சரி, இந்த ஸ்டோல் வாகனங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டோலுக்கு நீங்கள் வந்து சொன்னால் இதுக்கு அப்படி போகிறதுன்னு சொன்னால் இந்த ஸ்டோலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சாக்கலாம் நிற்கணும். அது வேறு பிரச்சனை. புது புது ஃபோன் வச்சுருக்கணும். சிங்கர்கிட்ட ஷோல் இருக்குது. நீங்கள் சிங்கரில் வந்து சில பொருட்களை நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் வாங்கலாம். ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எலக்ட்ரிக் பைக் இருக்குது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, எல்லாமே வாங்கலாம். ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கலாம். ஆனால் இந்த ஸ்டோலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த கார் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதால் தான் நீங்கள் போகணும். சரியா? இதால் வந்து நீங்கள் போகணும். அதால் நீங்கள் போகக்கூடாது. அங்கே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ஷீட் ஐட்டங்கள் இருக்குது. ஹோட்டல்ஸ் யாராவது புதுசாக வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் பெட்ஷீட் அதுகள் பீலோ வாங்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் நேரடியாக வந்து விலையில் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்தது சென்ட் ஐட்டங்கள் இருக்குது. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னையா விற்றுட்ருக்கீங்க? 242 நம்பர். இல்லை கோகோனட் பவுடர் இருக்குது. வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தால் வாங்க. டெலிஃபோன் ஐட்டங்கள் வந்து இதில் வந்து விற்று கொண்டிருக்கணும். லேண்ட்லைன். அடுத்து இந்த பேக்கிங் பண்ணுற மிஷினரி ஐட்டங்கள் வந்து விற்கிறாங்க. இங்காலையும் வந்து மிஷினரி ஐட்டங்கள் இருக்குது. பெரிய பெரிய தொழில் செய்கிறார்களுடைய மிஷினரி ஐட்டம் இருக்குது. 238வது பாக்ஸ். வீட்டுக்கு தேவையான சிங் ஐட்டங்கள், பெரிய பிளேட்டுகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ்லேருந்து சகலதம் வந்து வச்சுருக்காங்க. இப்படி எங்களை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஷாம்பு போத்திலேருந்து சில ப்ராடக்ட் வந்து இதில் ப்ரமோஷனுக்காண்டி வச்சுருக்குறாங்க. வேண்டலாம், இது உங்களுக்கே தெரியும். தயவுசெய்து வாங்க. எனக்கு மக்களே எனக்கு வந்து களைச்சிட்டு 2024 ஒப்படைகள் 25 கொஞ்சம் கூடின ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கணும். இதில் என்ன வித்தியாசம்னு சொன்னால் வாகனங்கள் கொண்டு வந்து வச்சதான் வித்தியாசம். கொஞ்சம் கூட விலை கூடிய வாகனங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. சிப் தைக்கிற இதுகள் வச்சிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் டேபிளில் வைக்க ஆசைப்படுவீங்க. அந்த பொருட்கள் இந்த இதுகள் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சு ஒரு பாட்டா வந்து
வச்சிருக்கிறாங்க. அதோட இங்காலயம் வந்து அந்த இல்லை பாருமார் நான் போயிட்டு வரேன் எடுத்துட்டாங்க சித்தாலய இப்போ சார்ந்த கம்பெனி ப்ரொமோஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி செய்கிறாங்க மேக் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்தா ஐட்டங்கள் வந்து விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பிள்ளைகளெல்லாம் உற்சாகமாக அடிக்க கொண்டு இருக்குன்னா வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வாகன உதிரி பாகங்கள்னு நிற்கிறேன். ஸோ இது அவைகளுக்கு தேவை, அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கூட அப்பா அம்மா வாகன விஷயங்கள் செய்யணும்னு சொன்னால் அந்த உள்ள இருக்கிற பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ் வந்து இது கொண்டு வைக்கணும். மகளே இப்போ நாங்கள் திருப்பி இதெல்லாம் நாங்கள் முதலே பார்த்துட்டோம், ஒழுங்கு முறைப்படி பார்த்துட்டு வரோம். இது கூறிய ஐட்டம் இதெல்லாம் பார்க்காத விடயங்கள். ஆயுர்வேத மருத்துவம் சார்ந்த பொருட்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தெராசு ஐட்டங்கள். நகைக்கடைக்காரருக்கு தேவையான இந்த தெராசு ஐட்டங்கள் இருக்குது. அப்படி யாரும் இருந்தால் இங்கே அனுப்பி விடுவாங்க. பெரிய பெரிய தெராசெல்லாம் இருக்குது, மூட்டையில் போடக்கூடிய மாதிரி தெராசெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது அந்த பெரிய ஃபேக்ட்ரிக்காரருக்காண்டி இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற பொருட்களை ஏற்றுறதுக்காண்டி இதெல்லாம் சேவ் பண்ணுங்க. இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ட்ரால் ஃபேக்ட்ரி அப்படியான ஃபேக்ட்ரி இதில் கண்டுருக்கு. இந்த ஃபுட் சிட்டியில் எல்லாம் இது இருக்கும். இந்த பொருட்களை வந்து கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருக்கணும். ஸோ அப்படியே நாங்கள் இங்கே வந்து பாருங்கள். அதே மாதிரி புத்தகங்கள் வந்து வச்சுருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான கதை புத்தகங்கள் ஆங்கில மொழியில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து வாங்கலாம். அது 248 பாக்ஸ். இதில் வந்து ஃபுட் ஐட்டங்கள் வந்து வைக்கணும். அடுத்ததும் பாருங்கள் 221 பாக்ஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கப் ஐட்டங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக நீங்கள் டீ குடிக்கலாம். 200 ரூபா போட்டிருக்கு. இதை பாருங்கள் 300 ரூபா பிசுங்க. இதில் சில பேர் வாங்க ஆசைப்படுவீங்க. 50 ரூபா உண்டு. ஸோ அப்படியான பொருட்கள் வந்து இதில் வாங்கலாம். ஸோ இப்படி ஒரு பாக்ஸுகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த ஒழுங்கில் வந்து வாங்குங்க. வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக வந்து இருக்கும். ஸோ மறுபடியும் நாங்கள் வந்து சிங்கர் வந்துட்டோம். சிங்கர் பாக்ஸுக்கு வந்துட்டோம். இதான் ஒழுங்கு. இந்த ஒழுங்கு முறைப்பட வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் நேராக வெளியேறலாம். நேராக போய் நீங்கள் அப்படியே வெளியால் வந்து போகலாம். நான் அப்படியே வெளியால் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் அங்கே இருந்தோம். ஏன் நான் வெளியில் போகிற வழியை காட்டுறேன்னு சொன்னால் வெளியிலே வந்து ஒரு ஸ்டோல் வச்சுக்கணும். அதையும் காட்டுவோம். இது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இந்த பாக்ஸ் வந்து விரைகளை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டிராக்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சரியா, இதெல்லாம் திருப்பி வார இடம் தான். நீங்கள் திருப்பி அப்படியே வரலாம், யோசிக்காதீங்க. ஏன் நாங்கள் திருப்பி வார வழிக்கு வந்து போகணும், திருப்பியும் வார வழிக்கு வரணும்னு யோசிக்காமல் நான் சொன்ன வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனைத்து பொருட்களையும் வந்து ஈஸியாக வந்து பார்த்துட்டு போவீங்க. இந்த காணொலியை பகிருங்க மற்றாக்களுக்கு. இதில் போகிற வழியில் எலக்ட்ரிக் சைக்கிள் ஒன்று வச்சுருக்குறாங்க. இதால் வந்து நாங்கள் வெளியேற பகுதி. ஐயா வந்து உங்களை வந்து வெளியில் சேஃபாக அனுப்புவார். ஸோ இது வந்து வெளியேற பகுதி. வெளியேற இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டோல் வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இது புதுசு. அதே மாதிரி இங்கே வெளியேற பாதையெல்லாம் வந்து அடைச்சிட்டாங்க. நீங்கள் இதால் வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு போக முடியாது. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான இந்த ஐஸ்கிரீம் கடைகள் வேறு பொருட்கள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஸ்டோல் தான், பட் வெளியில் வச்சுருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்காமல் உள்ளே வரலாம்னு நினைக்கிறேன் நான். அதால் இங்கே உள்ளே வரலாம் ஈஸியாக. இங்கே உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா டிக்கெட். பாருங்கள் இப்படியான பொருட்கள் வந்து வழி ஸ்டோலில் வந்து வச்சுருக்குறாங்க. வழி ஸ்டோலில் என்ன இருக்குது என்று சொன்னால் இப்படியான விடயங்கள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய வர்த்தக சந்தை நிற்கிறோம். வர்த்தக சந்தை வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு போகிறதா நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் ஒரு 8 வருஷத்துக்கு முதல் முறையாக இந்த வர்த்தக சந்தைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு அது பெரிய வைரலானது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னால், எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள், அதாவது வடமாகாணத்தில் ஒரு வர்த்தக பெருவிழா நடக்கிறது. அந்த வர்த்தக பெருவிழாவில் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து அங்கே மிக மிக குறைவாக
குறைவாகத்தான் இருந்தது. எல்லாமே வந்து தெற்கில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் ஏராளமான ஸ்டோல்கள், அதாவது ஏராளமான கொட்டகைகளை போட்டு வெளியிடத்திலிருந்து, அது பம்பா வெங்காயத்திலிருந்து, மைசூர் பருப்பிலிருந்து இந்த மாதிரியான ஏராளமான பொருட்கள் வந்து தெற்கிலையும் இந்தியாவிலையும் இருந்து கொண்டு வந்து ஸ்டால் போட்டிருந்தவை. அப்போ அதை நான் காம்பேஜி சொன்னால், எங்களுடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வர்த்தக பெருவிழாவில் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளுக்கு இங்கே பெரிய அளவில் காட்சிப்படுத்தவில்லை, அந்த உள்ளூர் உற்பத்திகள் இங்கே நடைபெறவில்லை என்று ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டான். ஆனால் அதே இன்றைக்கு ஒரு 8 வருஷத்துக்கு பிற்பாடு திரும்பி பார்க்கின்ற பொழுது மனதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதிரி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், வடமாகாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் உற்பத்தி செய்யக்கூடிய ஏராளமான உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் உண்டான ரீச் ஆஃப் பேப்பர் நிறுவனத்தை தான் வந்திருக்கிறோம். இங்கே உங்களுக்கு தெரியும், அஜ்வேலியில் தொழில்பேட்டை என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த தொழில்பேட்டையில் வந்து ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த பேப்பர் ஃபேக்ட்ரியுடைய CEO தான் இங்கே இருக்கிறார், மிஸ்டர் மயூரன். இவர் வந்து இவரை பெரிய சொல்லணும்னா, இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டர். இவர் வந்து KPMG வடமாகாணத்துக்கான KPMGக்கு பொறுப்பாளராக இருந்தார். அவர் அங்கேருந்து சுட்டு இப்போ ரீச்சா பேப்பருக்கு வந்து CEOவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ ரீச்சா பேப்பர் வந்து முதல்ல என்ன செஞ்சேன்னு சொன்னால், பார்சல் பேப்பர்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகள் பார்சல் பண்ணக்கூடிய பேப்பரை தான் உற்பத்தி செய்தது. அது ஒரு பெரிய அளவில் 200 டன், கிட்டத்தட்ட 200 டன் ஒரு மாதத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஃபேக்ட்ரி வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒன்று வந்தது. அதனுடைய அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேணும், ஃபேக்ட்ரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இன்னொரு புது மிஷினை கொண்டு வந்து சைனாவிலேருந்து இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் பரிச்சார்த்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்குது. அதில் வந்து மெயினாக நாங்கள் செய்கிறது வந்து கைதுடைக்கிற டிஷ்யூ. இந்த கைதுடைக்கிற டிஷ்யூக்கு வந்து இங்கே வந்து ஏராளமான கிராக்கி இருக்கிறது. ஆனால் இதுக்கான இந்த டிஷ்யூ வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே அதை கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் இது வந்து முதல் முறையாக வடமாகாணத்தில் ரீச் ஆஃப் பேப்பர் ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு இந்த பேப்பரை பல்ப்பை இங்கே உருவாக்கி இங்கே அதனுடைய பேப்பரை தயாரித்து கட் பண்ணி பேக் பண்ணி விற்கிற அளவுக்கு, பேக் பண்ணி நாடு முழுவதும் சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் வந்து அதனுடைய CEO, அவருக்கு ஒரு வலது கையாக இருந்து செயற்பாட்டு கொண்டிருந்த எங்களோட அண்ணா நந்தன் அண்ணா. அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தொழில் ரீதியான நட்பு அல்ல, இவருக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு இப்போ என்னோட தாவி கொண்டது. அதாவது தொழிலை தாழ்ந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்களை எப்படியாச்சும் மேலுக்கு கொண்டு வரணும், எங்களோட இடத்தை வந்து அபிவிருத்தி செய்யணும் என்ற நோக்கத்துக்காக நிறைய பேர் அர்ப்பணித்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் வந்து இவை இணைஞ்சு கொண்டது. மயூரன், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் எங்களுடைய பேப்பர் ஃபேக்ட்ரியில் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறோம், எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது? ஸ்ரீலங்காவில் டிஷ்யூ மேனுஃபேக்சரிங் நாலக்க பேப்பர்ன்ற ஒரு பேப்பர் கம்பெனி லாஸ்ட் இயர் துவங்கினது. என்னமாவே சக்ஸஸ் இல்லை. 2வது டிஷ்யூ ஃபேக்ட்ரி நாங்கள் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் டிஷ்யூ மேனுஃபேக்சர் பண்ணுறோம். டிஷ்யூவை மேனுஃபேக்சர் பண்ணி அதை டாய்லெட் ரோலாகவும் சர்வீஸ் பேப்பராகவும் கட் பண்ணுறோம். டாய்லெட் ரோலாகவும் சர்வீஸ் பேப்பராகவும் பேக் பண்ணுறோம். கிச்சன் டவல், ஃபேஷியல் டிஷ்யூ, இன்னும் 2-3 விஷயங்கள் நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வருவோம். அதை விட நாங்கள் A4 சைஸ் பேப்பர்ஸ், ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பர்ஸ் என்று சொல்கிறது, இது ஃபோட்டோ காப்பிக்கு பாவிக்கிற பேப்பர்ஸ். இதை மெயினாக ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பர்ஸ் என்று சொல்கிறது. இந்த பேப்பரை பிரிண்டிங் பர்பஸுக்கும் ஸ்கூல் தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். இதில் 45 GSM நியூஸ் பிரிண்ட், 70 GSM பேப்பர், 80 GSM பேப்பர் வரைக்கும் செய்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸுக்கான எல்லா சைஸ் பேப்பர்ஸும் இருக்குது. இதை சொல்கிறது A2 சைஸ் வந்து A1 சைஸ், A2 சைஸ், A4 சைஸில் இந்த வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. இதை விட இன்னொரு பேப்பர்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு ரஃப் பேப்பராக யூஸ் பண்ணுறது 45 GSM பேப்பர். அது 500 ரூபாய்க்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லான்ச் பண்ணுறோம். இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வருவோம். இங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கொடுக்குறோம். நாடு முழுக்க நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பார்ட்னர்ஸை தேடுறோம். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஏரியா வைஸாக ப்ளீஸ் கண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன இதுலேருந்து சொல்ல மாறோம்னு சொன்னால், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து மிக குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டு நான் இன்றைக்கு அதே சந்தையில் நின்று கொண்டு உள்ளூர் உற்பத்திகள் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறவளோ பெருமையாக இருக்கிறது. அதில் ரீச்சாவுக்கும் வந்து பெருமை இருக்கிறது, அதை வழிநடத்தக்கூடிய அதனுடைய CEOவுக்கும் வந்து பெருமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதனூடாக என்ன சொல்ல வாரோம்னு சொல்லி சொன்னால், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இறக்குமதி செய்ய தேவையில்லை. உள்ளூரில் உங்களுக்கு காணக்கூடிய அளவுக்கு சப்ளை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியான மிஷினை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பேப்பர்களை வாங்கி பாவிக்கிறீங்களோ
அதால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அதாவது சேல்ஸ் கூடையில் சேல்ஸின் ப்ரொடக்ஷன் கூடும், ப்ரொடக்ஷன் கூடைக்க ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஆட்களுடைய ஆளணி வந்து தேவையாக இருக்கும். அந்த ஆளணியை வந்து நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இலங்கை பூராவுமே எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. மாவட்ட ரீதியாக வந்து டீலர்ஷிப்பை தேடுறோம். இப்போ நிறைய இடங்களில் வந்து நாங்களே சப்ளை பண்ணுறோம். தொடர்ச்சியாக அப்படி செய்ய முடியாது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து ரீச்சாவோட தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தருவோம். நேரடியாக உங்களை வந்து எங்களுடைய சேல்ஸ் டைப் வந்து சந்திச்சு கதைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் நேரடியாக வந்து எங்களை சந்திச்சு கதைக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அந்த வகையில் நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளூர் உற்பத்திகளுடைய வியாபாரத்தை பெருக்கி அதனூடாக உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியாக கேட்டுக்கொள்கிறேன். சிறு கைத்தொழில்கள் சார்ந்த பொருட்கள் வந்து இந்த ஸ்டோலில் அதிகம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஒரு எங்கட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோல் இருக்குது பாருங்கள். புத்தகங்களை அதில் விற்று கொண்டு வைக்கணும். அதே மாதிரி இதுவும் வந்து சிறுகை தொழில்கள் சார்ந்த பொருட்கள் வந்து விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இங்கேயும் வந்து சிறுகை தொழில்கள் சார்ந்த பொருட்கள்லாம் கண்காட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வெளியிலையும் இந்த மாதிரி ஸ்டோல் போட்டது, அதுவும் பிரம்மாண்டமாக போட்டது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஸோ இங்கெல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்குது. வந்தால் மக்களே வாங்க. அல்ஃபா மிக்சர் வேறு கம்பெனி எல்லாமே வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய இருக்குது மக்களே. எப்படி உங்களுக்கு அதை காட்டுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா காணொலியின் நேரம் வந்து சுருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வேகமாக பாருங்கள். ஸோ அதால் அப்படியே வந்து இப்படி வந்து அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக வந்து பொருட்கள்லாம் வந்து விற்கணும். ஐயோ என்ன இவ்வளோ சொப்பினா இருக்குது. வெளியிலையும் கிடக்கு பொருட்கள். ஓகே மக்களே, 2025ஆம் ஆண்டு வர்த்தக கண்காட்சியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, எப்படியான பொருட்கள் இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து இப்போ இரவுகளில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே மேலே பாருங்கள் சிறுவர்கள் விளையாடுறதுக்குரிய விடயங்கள், ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது வெளியில். ஸோ வெளியில் இருக்கிற விடயங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இரவில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. கணக்காக இந்த காணொலியில் என்னெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் அப்படியே இணைச்சிருக்கிறேன். இதால் வெளியில் போகலாமான்னு பார்த்தா இதால் வந்து நாங்கள் வெளியில் போக முடியாது. இந்த கண்காட்சிக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் மக்களே நீங்கள் அதால் தான் நீங்கள் வெளியில் போகணும்னு நான் நினைக்கிறேன்.